இந்த வாரம் நேற்றைக்கு வந்திருக்கிற ஜூனியர் விகடன், நாங்க குறை சொன்னாவா உங்களுக்கு முதலிரவு முடியவில்லை, ஹனிமூன் பீரியட்ல இருக்கும், அதனால திமுக எங்களை பார்த்து எரியுது புகையுது, நான் யாரு தீய சக்தி தூர சக்தி பாரசக்தி பேரசக்தின்னு சொன்னியே. இந்த நாட்டில் ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற ஜனநாயக விரோத சக்தி இந்த நாட்டின் முதலமைச்சரும் இந்த நாட்டின் ஆண்டு கொண்டிருக்கிற ஆளும் கட்சியும் தான். இதை நான் சொல்லல சார், அட்டைப்படம். முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு இந்த புக் வந்துச்சா? இந்த புக் வந்துச்சா? சட்ட ஒழுங்கு சந்தை சிரிக்கிறது. ஜூனியர் விகடனுடைய அட்டைப்படம். தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் முதலமைச்சரே. ஜூனியர் விகடனின் அட்டைப்படம். கடிவாளம் இல்லாத அதிகாரிகள் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு. இது ஜூனியர் விகடனுடைய அட்டைப்படம். முதலமைச்சர் பார்த்தாரா? எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல ப்ரோ, எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல ப்ரோ. இந்த ஒரே இதோட முடிச்சிடுறேன். கவர் ஸ்டோரி எடிட்டர் எழுதியிருக்கார். முதல் கவர் ஸ்டோரி எடிட்டர் எழுதியிருக்கார். தாவேகா ஆட்சி வந்திருக்கிறது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தோடு கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தில் அரசியல் ரீதியான பெரிய சறுக்களை தாவேகா அரசாங்கம் சந்திக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூவத்தூரை மிஞ்சும் அளவுக்கு நீங்கள் அடிக்கிற கூத்தை பார்க்கும் போது இந்த அரசு எத்தனை நாள் நீடிக்க போகிறது என்று மக்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்திருக்கிறது. ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக நடத்துங்கள் ஸ்டாலின். இந்த உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். யாரு? விஜயை பார்த்து. அப்ப இத நான் எழுதல, ஜூனியர் விகடன் எழுதி இருக்கு. உதயநிதி அவர்கள் கொடுத்த விமர்சனத்துக்கு சபையில் பதிலளிக்க முதல்வர் வாய் திறக்காமல் அவை குறிப்பிலேயே அது இடம்பெற்றது. சபையில் அமைதியாக இருப்பது ஒரு முதலமைச்சருக்கு அழகா? உங்கள் ஆட்சி குறித்தே குதிரை பேரம் நடக்கிறது என்று சொன்ன போதும் கூட வாய் மூடி மௌனியாக பொம்மை வரைந்து கொண்டிருக்கிறீர்களே, இது நியாயமா? நான் கேட்கல, ஜூனியர் விகடன் கேட்குது. ஒரு முதலமைச்சரை பார்த்து இதுக்கு 6 மாசம் தேவையில்லையே, இதுக்கு 6 மாசம் தேவையில்லையே. அவர் எழுதுகிறார், அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்கொள்ளுகிற வாய்ப்பை தவறவிட்டு விட்டு வீட்டிற்கு போய் யாரோ எழுதி கொடுத்த ஒன்றை ட்விட்டரில் போடுவது அரசியல் அழகல்ல. சட்டமன்றத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு தான் சட்டமன்றமே தவிர வீட்டுக்குள் போய் அடைந்து கொண்டு ட்விட்டரில் பதில் சொல்லுவது நாகரிக அரசியல் அல்ல என்று எழுதியிருக்கிறார். சரி, நாங்க தான் தியாகிகளாச்சே. எங்க அண்ணன் ராஜா எப்பவுமே சொல்லுவாங்க, இவங்களெல்லாம் நம்பாதீங்க, இவங்க தான் நம்மளை குடிகெடுப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? மதச்சார்பின்மை. நல்ல வேலை தலைவர் இன்னைக்கு அறிவிச்சிட்டார். ஜூன் 8ஆம் தேதி அந்த யாரோ ஒருத்தர் கோவால இருந்து ஒருத்தர் வந்திருக்காருல, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், அவர் சொன்னார், நாங்க திமுக இந்தியா கூட்டணியில் அங்கம், தமிழ்நாட்டில் காங்கிரஸோட அங்கம். ஆசிரியர் அவர்கள் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு, சோடங்கர் அவர்களே, நாங்கள் கூட்டணி வைத்த போது இதை மதச்சார்பற்ற கூட்டணி என்றோம், இப்போது நீங்கள் இந்த கூட்டணிக்கு என்ன பெயர் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? தேடிக்கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வந்தது. இந்த தமிழ்நாட்டு அரசியலில் மூத்தவனாக சொல்லுகிறேன், உங்கள் கூட்டணிக்கு நல்லா வாயில வரும் கூட்டணி என்று பெயர் வையுங்கள் என்று ஆசிரியரே எழுதுகிறார். இப்போது எழுதி இருக்கிறார் ஆசிரியர், நல்லா வாயில வரும் கூட்டணி அப்படி சொல்லாமா? இல்ல சோபா மாடல் கூட்டணின்னு சொல்லாமா? ஆட்சியினுடைய இந்த நாட்டின் அவலத்தை பாருங்க. சரிப்பா, ஜூனியர் விகடன் சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ரைட்டு, நீ அமைதியாவே இரு, ஆஃப்லைன் மோட்ல இரு, ஆனால் சிபிஎம் உனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது, சிபிஎம் உனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. அந்த சிபிஎம் ஆதரவு கொடுத்து சிபிஎம் முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் இடி ரைடு நடக்கிற போது வாயை திறக்காம என்னப்பா வாயில கம் வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்க? என்ன ஒட்டிக்கிட்டு இருக்க? அடுத்து லோக் பவன்ல திருவள்ளுவருக்கு காவி போட்டானே, அது குறித்து எங்க அண்ணன் பேசுவாங்க. ஒரு வரியில முடிச்சார. இது நான் ஜூனியர் விகடன் கேக்குது, ஒரு முதலமைச்சரை பார்த்து
இந்த நாட்டிற்கு இருக்கிற பாரம்பரியத்தை தொலைத்து விட்டு அதற்கு கூட வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்களே முதலமைச்சரே, நீங்கள் எப்போது வாய் திறப்பீர்கள்? ஜூனியர் விகடன் கேக்குது. அடுத்து சரிப்பா, சீனியர் அமைச்சர்களோடு யாரோடும் உட்கார்ந்து அரசியல் பேசுவதற்கு ஜோசப் சி விஜய் என்கிற முதலமைச்சருக்கு ஆர்வம் கிடையாது. அமைச்சர்களை சந்திப்பதே கிடையாது. எல்லா தொடர்புகளையும் விஜயின் ஆலோசகர்களான ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் தான் கையாளுகிறார்கள். அவர்களுக்கு கலையதார்த்தம் புரியவில்லை, மக்களின் தேவையும் புரியவில்லை. முதல்வருக்கு அறிக்கையும் உரையும் எழுதி தருகிற ராஜசேகர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போதும் வரவில்லை, பதில் சொல்லுவதற்கு வாயும் வரவில்லை. அரசியல் செய்வதற்கு ராஜசேகர் தான் தேவை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் ராஜசேகருக்கு தான் வாக்களித்திருக்க வேண்டும். பொம்மை முதல்வராக செயல்பட்டு வீரவசனத்தை தூர்ந்து போன சக்தி என்று பேசுவதற்கு நீங்கள் இல்லை என்று ஜூனியர் விகடன் எழுதி லட்சணம் காட்டி இருக்கிறது, உங்கள் முதலமைச்சருடைய லட்சணத்தை. சரி, ஒரு ஆர்டிக்கல் எழுதி முடிச்சுட்டான் அப்படின்னு இந்த பக்கத்தை திருப்புனேங்க. திருப்புன உடனே வந்த பதில் என்ன தெரியுமா? சிங்கப்பெண் தொடக்க விழா. இதெல்லாம் இந்த புக்ல ஒரே புக் தான், நிறைய இருக்கு, இந்த ஒரே புக் தான். சிங்கப்பெண் தொடக்க விழா அப்படின்னா என்ன? பெண்களுக்கு நடக்கிற கொடுமையை தடுப்பதற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி. முத மாதிரி இல்ல பிரசன்னா, இல்லன்னா எனக்கும் நல்லா வாயில வரும். இதே மாதிரி ஒரு முறை வாயில வந்துதான் 5 வருஷம் வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன். அண்ணன் ராஜா அண்ணன் மேடை நம்ம வில்லிவாக்கம் மீட்டிங்ல தான் எனக்கும் நல்லா வாயில வரும். ஆனா எங்க தலைவர் எங்களை அப்படி வளர்க்கல. எனக்கு 5 வருஷம் தண்டனை கொடுத்தார் ஒரு வார்த்தை பேசுனதுக்கு. அதுதான் அரசியல் நாகரிகம். சிங்கப்பெண் தொடக்க விழா ஏன் ஒத்தி போனது? நாங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் பாதுகாக்கப்படும். ஐயா, யாரு ஐயா, நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே போட்ட கையெழுத்து சிங்கப்பெண். ஆட்சி முடிஞ்சு 1 மாசம் ஆக போகுது. ஏன் இன்னும் இந்த திட்டம் தொடங்கலன்னா, அங்கதான் அவன் முதல் போட்ட கையெழுத்து என்னன்னா, அவரு ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ஆலோசகரா ஒருத்தரை வச்சார் தெரியுமா? யாரு? ஜெயலலிதா கூட அப்படி பண்ணலப்பா. பண்டிட் ராவ் ராணேவா, அந்த பேர் என்ன வாயில வர மாட்டேங்குது. ஒரு ஜோசியக்காரர் தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆலோசகரா நியமிச்சார். யாரு? நம்ம பொம்மை முதல்வர், சோஃபா மாடல் முதல்வர், நல்லா வாயில வரும் மாடல் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு ஜோசியக்காரர் தலைமையை நியமிச்சார். நம்ம எல்லாரும் கத்தணும். நான் கூட சொன்னேன், எப்பா விடுங்க, அவன் சொல்றபடி நேர நாளம் குறிச்சு பண்ணா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நல்லது நடக்காது. நாமளே சீக்கிரம் ஆட்சிக்கு வந்துருவோம்னா நம்ம ஆளுங்க உடனே சட்டமன்றத்திலே பேசி இல்ல இப்படி எல்லாம் நியமிக்க கூடாதுன்னு அவன் தப்பு பண்றதுக்கு முன்னாடியே சுதாரிச்சு விட்டாங்க. அவர் உடனே பதவியை எடுத்துட்டார். இப்ப அவர் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. சிங்கப்பெண் திட்டம் தொடங்குவதற்கு ஆஸ்தான ஜோதிடர் நேரம் குறித்து கொடுக்காத காரணத்தினால் திட்டம் தொடங்கப்படவில்லை. இது திமுக கார சொல்லல, ஜூனியர் விகடன் சொல்லுது. ஆட்சியில் இருக்கிற யாராவது பதில் சொல்லி இருக்கணும்ல, ஏன் சொல்லல அப்படின்னா அதுக்கு அடுத்த பக்கத்துல இருக்கிறது நீங்க பார்த்தா தெரியும். இது யாரோட வேலை அப்படின்னா, இந்த ஆட்சியை வழிநடத்துகிறவர்கள் யார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடுத்த ஆர்டிகல். பவர்ஃபுல் ஹேண்ட்ஸ் யாரு? பொம்மை முதல்வரை இயக்குபவர்கள் யார்? இந்த பையன் தாங்க. இந்த பையனை கேட்காம அக்கா திரிஷா கூட பனையூருக்கு போக முடியாது. ஆமா, இவர் தான் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் பார்க்கிறவர். அவர் பேர் ஜெகதீஷ், ரூட் மாஃபியாவோட தலைவன். அவரை கேட்காம உள்ள போக முடியாது. இந்த ராஜ்குமாரை கேட்காம எந்த அதிகாரியும் சந்திக்க முடியாது முதலமைச்சரை. இந்த 2 பேர் பவர் சென்டர்ஸ் ஆஃப் த பாலிடிக்ஸ்.
ஒரு ஆட்சியோட லட்சணத்தை ஒரு 15-20 பக்க புத்தகத்துல எவ்வளவு கழிவு ஊத்த முடியுமோ ஒரு பத்திரிகை கழிவு ஊத்தி இருக்கு. இது எங்க பத்திரிகை இல்ல, திமுக காரங்க நடத்துற பத்திரிகை இல்ல. ஜூனியர் விகடன் சொல்லுது, இந்த பவர் பாலிடிக்ஸ்ல முதல்வர் விஜய்க்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நகமும் சதையுமாக இருந்தவர் தான் ஜெகதீஷ். விஜயுடன் நெருக்கமான, விஜயின் நம்பிக்கைக்குரிய மேனேஜர். அவர் நினைப்பவரைத்தான் விஜய் பார்க்க முடியும், அவர் நினைப்பவரோடு தான் விஜய் பேச முடியும். தாவேக ஆட்சி அமைக்கும் முன்பாக அந்த கட்சியில் ஜெகதீஷின் கை ஓங்கி விட்டது. விஜயின் அத்தனை அசைவுகளையும் ஜெகதீஷ் தான் முடிவு செய்கிறார். சார் என்ன மூட்ல இருக்காருன்னு கேட்கணும்னா கூட ஜெகதீஷ தான் கேட்கணும். நான் எழுதல சார், ஜூனியர் விகடன் எழுதி இருக்கு. சார் என்ன மூட்ல இருக்கார் அதை கேட்கணும்னாலும் ஜெகதீஷ தான் கேட்கணும்.